இன்னைக்கு டின்னருக்கு தோசை, அதுக்கு வந்து எப்பவும் போல சட்னி, சாம்பார் அப்படின்னு செய்யாம, ஒரு குருமா செய்யலான்னு சொல்லிட்டு வெங்காயம், தக்காளி அதுக்கு ஏத்த வெஜிடபிள்ஸ்லாம் நறுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு வந்து நான் இன்னைக்கு உருளைக்கிழங்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம். இந்த குருமா வந்து ஒரு 15 மினிட்ஸ்ல ரெடி பண்ணிடலாம். கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு, அதில வந்து பட்டை, அதுக்கப்புறம் ஏலக்காய், கிராம்பு இது 3த்தையும் போட்டு சீரகம், சோம்பு இத போட்டு வதக்கிட்டு, ஒரு காஞ்ச மிளகா, வெங்காயம், இஞ்சி, பூண்டு தட்டி போட்டுட்டு, தக்காளி இது நல்லா வதங்கின பிறகு நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஆட் பண்ணது வந்து வீட்ல அரைச்ச மசாலா, அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா, உப்பு. இது நல்லா வதக்கிட்டு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிட்டு, கொஞ்சமா வந்து திக்னஸ்க்காக தேங்காய், அதுக்கப்புறம் சோம்பு அரைச்சு வச்சுக்கலாம். தண்ணி ஊத்தி வெந்ததுமே பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காய் அரைச்சத ஊத்தி நல்லா கிளறி விட்டீங்கன்னா, நல்ல ஒரு சூப்பரான குருமா ரெடி ஆயிடும். கடைசியா கொஞ்சமா நெய் விட்டு இறக்குனீங்கன்னா, காரமும் வந்து அட்ஜஸ்ட் ஆயிடும். ஸோ, இப்ப நல்லா ஒரு மொறு மொறுன்னு தோசைய சுட்டுட்டு இந்த குருமாவ தொட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்கும். ஸோ, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க எந்த வெஜிடபிள்ஸ் வேணா ஆட் பண்ணிக்கலாம். நான் பட்டாணியும், உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணியிருக்கேன்.